தாவீதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே அந்நிய நாட்டு ராஜா சிறைபிடித்து கொண்டு போனார். ஆனால் அவனோடு இருந்த புருஷர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு பலனற்று போகும் மட்டும் அப்படியே அழுதார்கள். இப்போ தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான், அவ்வளோதான், பலப்படுத்தி கொண்டான். எல்லாரும் அந்த ஆண்டவர்கிட்ட கேட்குற, அந்த தண்டை பின்தொடருவேனா, நான் பிடிப்பேனா? கர்த்தர் சொன்னாரு, நீ தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உடனே அவன் கூட இருக்கிற ஜனங்களோட சோர்ந்து என்ன சொல்றான் அப்படின்னா, சரி வாங்க அப்படின்னு போறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆறு இடையில குறுக்க வருது. அவங்க நடக்கும்போது நடந்தாங்க, அந்த எல்லாரும் பிரயாணப்பட்டு சமமான வெளியிலே போகும்போது அந்த எல்லாரும் அந்த விஷனை முன்னாடி வச்சு போனாங்க. ஆனா குறுக்க ஒரு ஆறு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த ஆற்றை கடக்க முடியாமல் கொஞ்சம் பேர், 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆற்றை கடக்க முடியாமல் கரையிலே நின்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்க தலை மேல இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல ஆண்டவர் வச்ச வார்த்தை, ஆண்டவர் உங்க மேல வச்ச விஷன் என்ன அப்படின்னா, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, நீ தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஒன்று கூட இல்லாம நீங்க இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்களை விட்டு போனது திரும்ப வரும். நிறைய பேருக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற பெரிய வாக்கு தத்தம். ஆனா இடையில நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆறை போல பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நிறைய பேர் இந்த ஆறை கடக்கும் போது, இந்த ஆறு மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த விஷனை மறந்துட்டாங்க, அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டாங்க, அந்த அழைப்பை மறந்துட்டாங்க. அந்த 200 பேரை போல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வந்து, சில ஆறுகள் உங்களுக்கு முன்பாக போகிறது, சில ஆறுகளுடைய தண்ணீர்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதை பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து இங்கேயே நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகமே வரல. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அந்த தண்ணீரை நீங்க கடக்கணும், அந்த ஆறுகளை நீங்க கடக்கணும். இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரச்சனையை தாண்டக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தரப்போகிறார். அந்த சோர்வை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்லுகிற வார்த்தை உண்மையானது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை அதுதான் பாஸ்டர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உங்க அம்மாவால திருப்ப முடியாதது, அப்பாவால திருப்ப முடியாதது, உங்க வம்சத்துல யாருமே செய்ய முடியாததை உன்னை கொண்டு செய்வேன்னு கர்த்தர் சின்ன வயசுலே வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் பேசேரை போன்ற 6 தடையா இருக்கிறது, அந்த பிரச்சனை தடையா இருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த ஆற்றை கடந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அந்த ஆறை கடப்பதற்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு புது பலனை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே, ஒரு ஆறை போன்ற ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே 200 பேர் என்ன பண்றாங்கன்னா, விடாய்த்து போய் உட்கார்றாங்க. எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது, எல்லாருக்கும் தரிசனம் இருக்கிறது, ஆனா 200 பேர் அங்க இருந்துட்டாங்க பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க யாரும் அந்த லிஸ்ட்ல நீங்க வந்துடவே கூடாது. நிறைய பேருக்கு ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வனாந்தரம் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆறுகள் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அக்னி சோதனை வரும், படிப்படியா வரும். நீங்க பாருங்க, சில பிள்ளைகள் இந்த கேம் எல்லாம் விளையாடுறாங்க பாருங்க. இந்த கேம் எல்லாம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் அவங்க தாண்டும் போது அதை விட பெரிய பெரிய டாஸ்க் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கேமை உண்டு பண்ற மனிதர்கள் அப்படிதான், அந்த டாஸ்க் மேல போயிட்டே இருக்கும். அந்த கேம் மட்டும் இல்ல, உலகத்துல கூட சில உயரமான எட்டாத உயரங்களை அடைவதற்கு இன்டர்வியூ அப்படின்றது ஒண்ணு வைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், ஒரு இன்டர்வியூ வச்சாச்சு, உங்களை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது பல கட்டம் இருக்கிறது, 7 படி 8 படி
இருக்கிறது. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விதமாக உங்கள்கிட்ட கேட்பாங்க, அடுத்து 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 அடுத்ததை விட. ஆனால் கடைசி வரையிலையும் அதை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்கள் தங்களுக்கு உரிய இடத்தை அவர்கள் அடைவார்கள். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்கள் கர்த்தர் எதற்காக அழைக்கிறார் அப்படின்னா, நீ பேசேர் ஆற்றில் நீ விடாய்த்து போய் இருக்காத, விடாய்த்து போய் உட்கார வேண்டாம். அதை நீ தாண்டக்கூடிய பலன் தருவார், அக்னியை தாண்டக்கூடிய பலன் தருவார். நீங்களும் நானும் அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஏனென்றால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற கர்த்தர். வேதத்தில் நீங்கள் யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிப்பீர்களே, ஆனால் அந்த மனுஷனும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ரொம்ப சோர்ந்து போகிறார். அப்படின்னா அது ரொம்ப சோர்ந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் செத்து போகிறது நல்லா இருக்கும்னு நினச்சி, மரண பரியந்தம் நான் இப்படி இருக்கிறது நல்லதுன்னு நினச்சி ரொம்ப வெறுப்பை கொட்டுறாரு. ஆனால் ஆண்டவர் இந்த யோனாவை எப்படியாவது உற்சாகப்படுத்தணும், அவனுக்குள்ளே இருக்கிற எரிச்சலை எடுத்து போடணும், அந்த சோர்வை எடுத்து போடணும்னு ரொம்ப முயற்சி எடுக்கிறார். ஆனால் இந்த யோனா என்ன பண்ணலைன்னா, இடமே கொடுக்கல. இல்லை, நான் மாற மாட்டேன், நான் திருந்த மாட்டேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை தான், நான் எப்படி எழும்புவேன். அவனுடைய இருதயத்தில் அந்த சோர்வுக்கு அப்படியே அடிபணிந்து விட்டான். இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரோ ஒருவர் அப்படி இடம் கொடுத்திருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க அப்படி இடம் கொடுக்காதீங்க, யோனாவை மாதிரி நீங்க இருக்காதீங்க. இந்த இரண்டாவது நாள் ஒரு தேவன் நம்மத்திலே உலாவுகிறார். அவர் எப்படி உலாவுறார் அப்படின்னு சொன்னா, நிறைய பேரை தட்டி கொடுக்கிறதற்கு ஆண்டவர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது அவ்வளவு விருப்பப்படுகிற தேவன். பாருங்க, ஒரு விசை இதை மறக்கவே முடியாது. ஊழியத்தில் ரொம்ப சோர்ந்து போய், அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே எப்படி இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், செய்ய முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் மனம் உடைஞ்சு அப்படியே காந்திபுரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிறேன், பஸ் ஏறுறதுக்காக நின்றுட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ஆண்டவர் அந்த கொடுத்த அந்த வார்த்தையை மறக்கவே முடியாது. நான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி பையன் பாருங்க, அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். வண்டி வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அவன் பயந்து பின்னாடி வந்துட்டே இருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா கடையிலிருந்து அவர் வராரு. வந்த உடனே அந்த பையனுடைய கையை பிடிச்சாரு. பிடிச்ச அடுத்த செகண்டில் அந்த பையன் ரோட்டில் பார்க்கவே இல்லை. அது வரைக்கும் ரோட்டில் பார்த்தான், அது வரைக்கும் ரோடை பார்த்து பயந்தான். ஆனால் அப்பா கையை பிடிச்ச உடனே எந்த ரோடையும் பார்க்காம ஒரு சின்ன தேங்காய், அவனுடைய அந்த சின்ன அந்த ஒரு கண், அதை போய் காலில் தட்டி தட்டி விளையாடிட்டு போனதை பார்த்த உடனே ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பித்தார். அந்த சின்ன பையனை பாரு, அவன் என்ன பண்ணுனா, அவன் தனியாய் கடந்து போகும்போது பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போனான்ல, அவங்க அப்பா கையை பிடிச்சிருக்கான்ல, இப்போ அவன் பிரச்சனையே பார்க்கல. இல்லை, நீ எதுக்கு பிரச்சனையை பார்க்குற, உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் அவனை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அதே தேவன் தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் பார்த்து சொல்றாரு, நீ அப்பாவுடைய கையை பிடிச்சிருக்கிறீங்க. வாக்கு கொடுத்தது அப்பா, தரிசனம் கொடுத்தது கர்த்தர். அவர் வாக்கு கொடுக்கிறார், நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, சோர்வை உதறிவிட்டு எழும்பு. நீ எழும்பி நின்றால் உனக்கு முன்பாக பாகால்கள் முழங்கால் படியிடும். நீ எழும்பி நிற்பாய், ஆனால் சமுத்திரம் உங்களுக்கு அடங்கும். நீங்கள் எழும்பி நிற்பீர்களே, ஆனால் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். கரங்களை தட்டி அந்த உற்சாகமான ஆவி, அந்த உற்சாகமான ஆவி இப்போ 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 எங்க மேல கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். எங்களை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. பலவீன பகுதியெல்லாம் இப்பொழுது பலனாய் மாறுவதாக, பலனாய் மாறுவதாக. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இந்த இரண்டாவது நாள் அசைவாடுகிற தேவன் யார் அப்படின்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், பெருக பண்ணுகிற கர்த்தர். இனி எது நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போவது இல்லை. உங்களுடைய உள்ளான மனுஷனை ஆண்டவர் பலப்படுத்த போறார். உங்க மைண்ட ஆண்டவர் பலப்படுத்த போறார். உங்க உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையும் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்த போறார். இனி
ஓ ஹல்லேலூயா. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு உமக்கு நான் பலி செலுத்துவேன். நான் நம்புறேன், இன்னையிலிருந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அக்கினி துகளை உங்க மேல வைக்க போறார். உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் இனி பழையது மாதிரி உங்களை பார்க்க போறது இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போன நீங்க இனி சோர்ந்து போறதற்கு கர்த்தர் விட மாட்டார். இனி ஒரு உற்சாகமான ஆவிய தேவன் உங்களுக்குள்ள வைப்பாரு. உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அக்கினி இனி எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை சோர்ந்து போக பண்ணாது. 2 கையை மேல உயர்த்தி இந்த கிருபை எனக்கு வேணும் கேளுங்க, கேளுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல. இந்த 2வது நாள் ஆண்டவர் நிறைய பேர்களுக்கு கழுகுக்கு ஒத்த பலனை ஆண்டவர் தர போறாரு. கழுகுக்கு ஒத்த பலனை ஆண்டவர் தர போறாரு. உங்களை மேலே உயர 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 மனுஷனுடைய எல்லையை தாண்டி, உங்களுக்கு நீங்கள் நியமித்திருக்கிற எல்லையை தாண்டி, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லையை தாண்டி, உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லையை தாண்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை உயரே கொண்டு போவேன். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஆண்டவருடைய வார்த்தை. எஸ் எஸ். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை கர்த்தர் அப்படினா உன்னுடைய அம்மா அப்பா வச்சிருக்கிற அந்த எல்லை கோட்டை தாண்டி கர்த்தர் உன்னை வளர பண்ண போகிறார். பலன் பலன் கேளுங்க. இயேசுவா இப்பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். சோர்ந்து போகிறவனுக்கு நீங்க உற்சாகமா மட்டும் மாறிட்டீங்க, சோர்வுன்ற ஒன்றை மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் நம்புறேன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென். வெற்றியாய் வாழ போகிற ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு பரிசுத்த வாட்டிக்கு, வெற்றியாய் வாழ அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தடையாய் நிற்கிறதே என்ன அப்படின்னா, சோர்வு தாங்க தடையா நிற்கும். சோர்வாங்க தடையா நிற்கும். மரணம் கூட நம்மளை சோர்வுக்குள்ளாக கூடாது. யாரையாவது ஒருத்தர் நீங்க இழந்ததுக்கு அப்புறம் சோர்வாயிருக்கலாம். எங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உற்சாகமா இருந்தேன், அதுக்கப்புறம் நான் சோர்ந்து போனேன். யாரோ ஒருத்தரை இழந்ததுக்கு அப்புறம் தான் பஸ் நான் சோர்ந்து போனேன். நான் இப்போ ரொம்ப சோர்வா இருக்கிறேன், நான் சோர்ந்துட்டேன், எனக்குள்ளே இருக்கிற உற்சாகமே போயிருச்சு. ஆனால் அதை அறிந்த தேவன் தான் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். நான் வேதத்தில் இந்த சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்குறத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அப்படின்னா ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சோர்ந்து போகிறவர்களை கர்த்தர் அப்படி விடுறதே இல்லை, யாரையுமே விடலை. அவருடைய பிள்ளையா இருந்து அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, சோர்வா இருந்த உடனே ஏதாவது ஒன்றை கர்த்தர் அவர்களுக்கு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தணுன்றதுல ஆண்டவர் ரொம்ப வாஞ்சையா இருக்கிறார். அதில் ஒரு மனிதனை நான் நிறைய பேரை இன்றைக்கி காலையிலேருந்து தியானிச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா சோர்வனுடைய உச்சகட்டத்திற்கு போய் அவ்வளோதான், இனி நான் எழும்பவே மாட்டேன்ற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை அவனுக்கு முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு தரிசனத்தை கொடுக்கும் போதே எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு முட்செடி, அந்த முட்செடியில் அக்கினி பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் அந்த முட்செடியிலே இருக்கிற ஒரு இலை கூட என்ன பண்ணலைன்னா அப்படிதான். அப்படின்னா அந்த மோசேயினுடைய வாழ்க்கையை தான் நான் தியானித்தேன். மோசேயினுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், அது நல்ல செடியா இல்லை, நல்ல செடியா இல்லை, அது முட்செடியா இருக்குது. ஆனால் அந்த ஏற்கனவே அது முட்செடி, ஏற்கனவே அது வேண்டாதது, ஏற்கனவே அது உதவாதது. ஆனால் அதுக்கு மேலே இப்போ என்ன எரியுது அப்படின்னா, அக்கினி எரியுது. மோசையினுடைய நிலைமை இப்போ என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், முட்செடியை போன்ற நிலைமை. அப்படின்னா அவளது எல்லாத்தை விட கழிச்சு போட்டது பிரயோஜனம் இல்லாதது, அந்த பிரச்சனை போதாதுன்னு சொல்லி இன்னும் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் அங்கே வருது. அந்த சத்தம் என்ன வருது அப்படின்னு சொன்னால், உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் அது பரிசுத்தமான இடம்.
ஹல்லேலூயா. நான் நம்புறேன், ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் இன்றைக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். ஏற்கனவே ஒரு பிரச்சனை பாஸ்டர், ஏற்கனவே ஒரு வியாதி, ஏற்கனவே நான் பிரயோஜனப்பட மாட்டேன், அப்படிப்பட்ட ஒன்று தான் என் தலை மேல அப்படி சாபம் இருக்கு. ஆனா அதற்கு இடையில இப்போ நான் சந்திக்கிற முச்செடியில எரிகிற அக்கினி ரொம்ப பெருசா இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், அப்படிப்பட்ட மனிதர்களையும் என் தேவன் தட்டி கொடுத்து பலப்படுத்துவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை எழும்ப பண்ணுவார், உங்களை எழும்ப பண்ணுவார். உங்க சோர்வுகளில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலை தருவார். எலியாவை எழும்ப பண்ணின கர்த்தர், ஆமென், நகோமியை எழும்ப பண்ணின தேவன், ரூத்தை எழும்ப பண்ணின தேவன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, இப்ப அந்த பலன் வந்துட்டே இருக்குது. ஆராதனை பண்ண வந்துட்டே இருக்குது. சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நீங்கள் புது பலன் அடைவீர்கள். மறுபடியும் கழுகை போல உங்களுக்கு ஒரு புது பலன் வரும், புது பலன் வரும். கர்த்தரே அதை தருவார். ஹல்லேலூயா.